வணக்கம் அன்பர்களே, நாம் இந்த பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 திருக்கோவில்களை பற்றியும் அந்த கோவில்களின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் சென்னையில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் தமிழகத்தில் உள்ள முக்கியமான சிவாலயங்களில் ஒன்று. இத்திருக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோவில் திராவிட கட்டடக்கலையின் தக்க உதாரணமாக திகழ்கிறது. இங்கு பார்வதி தேவி கற்பகாம்பலாக அருள் பாலிக்கிறாள். புராண கதைகளின்படி பார்வதி தேவி சிவபெருமானை இத்திருக்கோவிலில் மயில் ரூபத்தில் வணங்கியதால் மயிலை என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அப்பெயர் மருவி மயிலாப்பூர் என்றாகியது. நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் திருக்கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் தொன்மையான கோவில்களில் இதுவும் ஒன்று. இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் ராஜசிம்ம பல்லவரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு அவரது மறைவுக்கு பின் அவரது புதல்வன் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டி முடிக்கப்பட்டது. இவரே மாமல்லன் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். மகேந்திரவர்ம பல்லவன் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டி முடித்த பின் இக்கோவிலை கட்டி முடித்தார். இக்கோவிலின் கட்டடக்கலையை கண்டு வியந்த ராஜராஜ சோழன் தஞ்சையில் இதே போன்று தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார் என்பது வரலாறு. பல்லவர்களின் கட்டடக்கலைக்கு மற்றுமொரு சான்றாக இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தென் திசை கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடு. இக்கோவிலில் முருகப்பெருமான் மலை மீது எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இக்கோவில் அமைய முக்கிய காரணமாக இருந்தவர் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவரின் சீடரான இடும்பன். அவரால் தான் இடும்பன் மலை மற்றும் பழனிமலை இங்கு அமையப்பெற்றது. எனவேதான் இன்றும் பழனிமலைக்கு காவடி எடுத்தல் மற்றும் பாத யாத்திரை போன்ற வேண்டுதல் செலுத்தும் பக்தர்கள் முதலில் இடும்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பின்னர் பழனிமலை ஏறி முருகனை தரிசிக்கிறார்கள். சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இத்திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்ட மிக தொன்மையான கோவில் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது. இக்கோவில் அமைந்துள்ள சிதம்பரமானது ஆதி காலத்தில் தில்லை வனங்கள் சூழ்ந்த காடாக இருந்தது. அதனால்தான் இக்கோவிலுக்கு தில்லை நடராஜர் திருக்கோவில் என்ற பெயரும் உண்டு. இக்கோவிலை தேவலோக சிற்பி ஸ்ரீ விஸ்வகர்மா பதஞ்சலி முனிவரிடம் இருந்து சிதம்பர ரகசியம் பற்றி அறிந்து பின் கட்டியதாக சொல்கிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு. மற்ற 5 படை வீடுகளும் மலை மீது அமைந்திருக்க இந்த படை வீடு மட்டும் நிலத்தில் கடற்கரையோரம் அமைந்துள்ளது. இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகர் ஜெயந்தி ஆண்டவர் என்று முதலில் அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் மருவி செந்தில் ஆண்டவர் ஆனார். அதுபோல் இக்கோவில் அமைந்துள்ள ஊரும் முதலில் திரு ஜெயந்தியூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருச்செந்தூர் ஆனது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் இந்துக்களின் புனித ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலம். கடவுளே ஆனாலும் பாவம் செய்யக்கூடாது என்று உலகிற்கு உணர்த்த ஸ்ரீ ராமபிரான் ராவணனை கொன்ற பாவம் தீர இங்கு வந்து சிவனை வைத்து வழிபட்டு தன் பிரம்மகத்திய தோஷம் நீங்க பெற்றதாக வரலாறு சொல்கிறது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே தலம் இது. இக்கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்கள் விசேஷமானவை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் நினைத்தாலே முக்தி தரும் திருக்கோவில். சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் அமைந்துள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருக்கும் அதிசயமும் இருக்கிறது. இந்த மலையே சிவபெருமான் என்று சைவர்கள் கூறுகிறார்கள். இம்மலையை சுற்றி வருவதே கிரிவலம் என்கிறோம். பல்வேறு நகரங்களில் இருந்தும் நிறைய சித்தர்கள் இவ்வூருக்கு வந்து வாழ்ந்து இங்கேயே சித்தியடைந்த சிறப்பும் உண்டு. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. இக்கோவிலின் விமானம் விபீஷணனால் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படும் போது விநாயக பெருமனின் திருக்கைகளால் காவிரி கரையில் நிறுவப்பட்டு பின் பெருமாளின் திரு உள்ளத்தால் இங்கேயே அமையப்பெற்றது. அதன் பின் சோழர்களால் இத்திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் திருக்கோவில். உலக பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிய நேரத்தில் இக்கோவில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாமல் இருப்பதும், இங்கு அமைந்துள்ள மிகப்பெரிய நந்தி சிலை ஒரே கல்லால் ஆனது என்பதும் இன்றளவும் ஆச்சரியம் கலந்த உண்மையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கோவிலின் மேற்கூரை 80 டன் எடையுள்ள ஒரே கல்லால் அமைந்துள்ளது. மேலும் கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கம் வெளியிடும் அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை இந்த மேற்கூரை எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும், அதன் மூலம் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். தமிழ்நாட்டில் பல புராண சிறப்புகளை கொண்ட நகரம் மதுரை. இந்த மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்றது. இந்த மதுரை நகரமானது முன்னொரு காலத்தில் கடம்ப மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்தது. அந்த கடம்ப மர காடுகளை அழித்து மன்னர் குலசேகர பாண்டியனால் இந்த மதுரை மாநகரம் ஏற்படுத்தப்பட்டது. உலகிலேயே வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக இந்த கோவிலில் மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே ஐயனை, அதாவது சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் பழக்கம் உள்ளது. அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையானவர் சிவன். சிவபெருமான் இந்த கோவிலில் முதன்மையாக வீற்றிருந்தாலும் பெண் தெய்வமான மீனாட்சி அம்மனை முதலில் தரிசித்த பிறகே சிவபெருமானை தரிசிக்கும் வழக்கம் வைத்திருக்கும் கோவில் இந்த கோவில் மட்டும்தான். மேலும் நடராஜர் காலை மாற்றி ஆடிய கோவிலும் இக்கோவிலே. நம் தமிழ்நாடு புராண சிறப்புமிக்க பல கோவில்களையும் அக்கோவில்கள் அமைந்துள்ள புண்ணிய பல பெருமைமிகு நகரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. நாம் இந்த பதிவில் முதன்மையாக உள்ள 10 பிரபலமான கோவில்கள் பற்றி பேசியிருக்கிறோம். மற்ற பெருமைமிகு கோவில்கள் பற்றி பின்னர் பேசுவோம். அதற்கு தாங்களின் முழு ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி.